சென்னை இன்று கடும் மழை பற்றாக்குறையை சந்தித்து நிற்கிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான பருவமழை காலத்தில் இதுவரை 24% மழை பற்றாக்குறை பதிவாகியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புப்படி நவம்பர் 22 அன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு தமிழ்நாட்டை கடக்காமல் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி செல்லலாம் என சொல்லப்படுகிறது. இதனால் சென்னைக்கு லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மற்றும் தெற்கு மாவட்டங்களில் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் இயல்புக்கு ஏற்ப 9 முதல் 10 சென்டிமீட்டர் மழை குறைவாக பொழிய வாய்ப்பு உள்ளது. இப்படி குறைவான அளவில் பொழியும் மழை நீரும் கடலில் கலப்பதற்கான வாய்ப்பே அதிகமாக உள்ளது. திமுக அரசு மாடல் அரசு என்று விளம்பரங்களில் திளைக்கிறது. ஆட்சிக்கு வந்தது முதல் எந்த ஒரு நீர் சேமிப்பு திட்டங்களையும் புதிதாக அறிவிக்கவில்லை. கர்நாடகாவில் இருந்து பெற வேண்டிய நீரையும் கேட்டு பெறவில்லை. கர்நாடக காங்கிரஸ் அரசு மேகதாதுவில் அணை கட்ட முழுவீச்சில் பணி செய்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்கவும் விடியாத அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் பருவமழையும் பொய்க்கும் பட்சத்தில் விவசாயிகளின் சாகுபடி பாதிக்கப்படும். சென்னை போன்ற பெருநகரங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. 5 ஆண்டுகளில் விளம்பரங்களை மட்டுமே செய்த ஸ்டாலின் அரசு எதிர்காலத்திற்கு ஏற்ற திட்டங்கள் மாற்றங்கள் எதையும் செய்யவில்லை. இதனால் இப்படி பருவமழை பொய்க்கும் காலங்களில் தமிழகம் பெரும் பஞ்சத்தை சந்திக்கும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.